Hello students, welcome to Hiva Max. 12th Standard Max Chapter 1 Applications of Matrices and Determinants பார்க்கலாம். Example 1.29 Test for consistency of the following system of linear equations. First இது consistent இல்லையா நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு if possible solve x plus 2y minus z is equal to 3, 3x minus y plus 2z is equal to 1, x minus 2y plus 3z is equal to 3, x minus y plus z plus 1 is equal to 0. So முதல்ல கன்சிஸ்டண்டா இருக்கா இல்லையா அது நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் என்னன்னு எழுதிடலாம். x plus 2y minus z is equal to 3, 3x minus y plus 2z is equal to 1, x minus 2y plus 3z is equal to 3, and last is plus 1 irukku adha andha side kondu poi x minus y plus z is equal to minus 1. So 4 term நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ number of unknown first கண்டுபிடிக்கணும். number of unknown வந்து x y z 3 இருக்கு. therefore number of unknown வந்து 3. ஸோ இப்போ கொடுத்துருக்கதை நான் எப்படி மாற்றி எழுதணும்னா ax is equal to b என்ற ஃபார்மேட் கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு a மேட்ரிக்ஸ் என்னென்ன இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே எழுதணுமா? a மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 1 2 minus 1, 3 minus 1 2, 1 minus 2 3, 1 minus 1 1 கீழே வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து எக்ஸு x வந்து நம்மளோட unknown x y z. அடுத்து b வந்து resultant equal to other side வர்றது 3 1 3 minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல augmented matrix எழுதணும். ஸோ a and b சேர்த்து எழுதிடலாம். 1 2 minus 1, 3 minus 1 2, 1 minus 2 3, 1 minus 1 1. இந்த சைடு 3 1 3 minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல by applying Gaussian elimination method. So Gaussian elimination method என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரும். இந்த 3 இடமும் 0 ஆகணும். இந்த 3 இடமும் 0 ஆச்சுன்னா நான் அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இந்த 3 இடமும் 0 ஆகணும். ஸோ நான் R2லேருந்து எடுத்துக்கிறேன். R1 R2 R3 R4னா first R2 changes. R2 changes. R2 minus இங்க 3 இருக்கு. அப்ப 3 1s are 3. 3 times of R1. அடுத்தது R3. R3 changes. R3 minus R1. ஏன்னா ரெண்டுமே 1 தான். அடுத்து R4. R4 changes. R4 minus R1. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ண பிறகு என்ன கிடைக்குமோ அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் R1ல எந்த சேஞ்சும் இல்லை அதை எழுதிடலாம். 2 1 minus 1 அப்புறம் இங்கே 3 இருக்கு. இப்போ R2 சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது சால்வ் பண்ணலாம். இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் சைட்லேயே செய்யலாம். நான் இன்னொரு பேப்பரில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு R2 வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். R2 சேஞ்சஸ் R2 minus 3 times of R1. அப்போ R2 எழுதிடலாம். minus 3 into R1, minus 3 into 1 minus 3, minus 3 into 2 minus 6, minus 3 into minus 1 plus 3, minus 3 into 3 minus 9. இதை ஆட் பண்ணால் போதும். இது 0 ஆகிடும். minus 7 5 minus 8. செகண்ட் ரோவில் எழுதிக்கலாம். 0 minus 7 5 minus 8. அடுத்தது ஈஸி தான். R3 minus R1 பிகாஸ் ரெண்டுமே ஈஸி தான். மைனஸ் பண்ணால் போதும். 1 minus 1 0, minus 2 minus 2 minus 4, 3 minus of minus plus 1, 3 plus 1 4, 3 minus 3 0. next R4 அதே தான் பாருங்க. minus 1 minus 1 0, minus 1 minus R1 அப்போ minus 2 minus 3, 1 minus into minus plus 1 2, minus 1 minus 3 minus 4. இதுக்கு அடுத்த லைனில் இந்த இடம் 0 ஆகணும். ஸோ இது 0 ஆகுறதுக்கு இதெல்லாம் மைனஸில் இருக்கிறத முதல்ல ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் R2 changes minus 1 into R2. R3 changes minus 1 into R3 அதே மாதிரி R4
கீழே இடம் இல்லை, -1 into R4. ஸோ என்னோட மேட்ரிக்ஸ் வந்து இந்த மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 1 2 -1 3 0 7 -5 8 0 4 -4 0 0 +3 மைனஸ் இருந்தால் ப்ளஸ், +2 வந்து -2, -4 வந்து +4ன்னு மாறிடும். இப்போ பாருங்க, கம்பேர் பண்ணுங்க எப்படி பண்ணலான்ட்டு. இங்கே வந்து எனக்கு 0, இங்கேயும் 0 வரணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னெல்லாம் மாற்றுவேன்னா, R3 சேஞ்சஸ் 7 இங்கே இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் R3 -4 டைம்ஸ் ஆஃப் R2. இந்த லைன் ஃபுல்லாக 7ஆல் மல்டிபிள், R2 ஃபுல்லாக 4ஆல் மல்டிபிள், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோம் ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ். அதே தான் R4க்கும். R2ஓடே தான் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே 7, இங்கே 3. அப்போ 7 டைம்ஸ் ஆஃப் R4 -3 டைம்ஸ் ஆஃப் R2. R2 எந்த சேஞ்சும் இல்லை, R3 தானே சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு 7 into R3 தான் R3. 28 - 28 0, இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அப்புறம் 4 into R2 0, 4 7s are 28, 4 5s are 20, 8 4s are 32. மைனஸ்னால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். இதுவும் 0, இதுவும் 0, -8 -32, -8 -32. இது வந்து R3. இதே மாதிரி R4க்கு கண்டுபிடிச்சிடலாம். 7 டைம்ஸ் ஆஃப் R4 0, 7 3s are 21, 7 2s are 14, 7 4s are 28. அப்புறம் R2 into 3 0, 21 -15, 3 8s are 24 இல்லையா. ஸோ மைனஸ்னால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ். 0 0 1 4. இப்போ இது ரெண்டத்தையும் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து R1 R2 எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ 1 2 -1 3 அப்படியே இருக்கும். 0 7 -5 8 அப்படியே இருக்கும். அடுத்து R3 இங்கே கண்டுபிடிச்ச பாருங்கள் 0. இப்போ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டேங்க, R3யும் எழுதிட்டேன், R4ம் எழுதிட்டேன். இப்போ R3 பாருங்கள், நமக்கு -8 -32 ரெண்டுமே 8 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா R3யை வந்து டிவைடட் பை -8 பண்ணிட்டேன். ஒரே ஒரு வேல்யூ தான், ஸோ ஃபஸ்ட்டே எழுதிட்டேன். R1 R2 எந்த சேஞ்ச் இல்லை, R3 மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 0 0 -8 டிவைடட் பை -8 1, -32 டிவைடட் பை -8 வந்து 4. அண்ட் R4ல் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த ரெண்டு ரோ பாருங்க ஈக்குவலாக இருக்கா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா போதுமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, R4 சேஞ்சஸ் R4 -R3. அப்போ ஃபஸ்ட்டு 3 ரோஸ் எந்த சேஞ்சுமே இருக்காது, அதை எழுதிடலாம். 1 2 -1 3, 0 7 5 -5 8, 0 0 1 4. R4 வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ், அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ரோ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான எக்லான் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோன்னு எழுதணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பாருங்கள் 1 2 3 இருக்குது கிளியரா. இப்போ நம்ம வந்து ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, இது ரெண்டும் ஈக்குவலா. ரேங்க் ஆஃப் ஏ பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏனா ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணாலும் நான் ஜீரோ ரோஸ் 3, ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் 3. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏபி பார்த்தோம்னாலும் நமக்கு 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல், வேல்யூ வந்து 3. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3. ஸோ இது கன்சிஸ்டன்ட் தானே. ஸோ இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து XYZ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 into x, 2 into y, minus 1 into z is equal to 3. x plus 2y minus z is equal to 3. அடுத்தது y and z மட்டும் இருக்கும். 7y minus 5z is equal to 8. அடுத்து z மட்டும் தான் 1 4. ஸோ z is equal to 4. z is equal to 4 கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7y minus 5 into z பதிலாக 4, which is equal to 8. 7y minus 20 is equal to 8. 7y is equal to 8 plus 20. Therefore, 7y is equal to 28. Y is equal to
28 by 7 y is equal to 4. இப்போ y and z ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x plus 2 into 4 minus z value 4 which is equal to 3. x plus 4 2s are 8 minus 4 is equal to 3. x plus 8 minus 4 4 which is equal to 3. x is equal to 3 plus 4 and set பண்ண minus 4. x equal to minus 1. The solution set ன்னு எழுதிடலாம். Therefore, the solution set is x equal to minus 1, y equal to 4, z is equal to 4. Understand of the sum எல்லாருக்கும். Thank you so much for watching.